ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாக்டர் கியர். இன்றைக்கோ டாபிக் என்ன அப்படின்னா, மோக்ஸியோட அசால்ட் ஃப்ளாஷர் வந்து 220 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஸோ இப்போ வந்து மோக்ஸியோடது அப்படியே இன்ஸ்டால் பண்ணலாம். இதுதான் மோக்ஸியோடது அசால்ட் ஃப்ளாஷர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு இண்டிகேட்டருக்கு ரெண்டான வரும். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் வந்து பிளாக் இதிலே கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நெகட்டிவ் பிளாக்கு, பாசிட்டிவ் ரெட்டு, இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டரோடது. ஸோ இதிலே எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிற ஐடியாவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அது எப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருவோம். ஸோ கட்டரை வச்சு பொறுமையாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க. ஸோ கொஞ்சம் வந்து லென்த்தியாக வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சம் 1 இன்ச் அந்த மாதிரி வந்து ஒயரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டு அந்த ஒரு இன்ச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது லெஃப்ட் இண்டிகேட்டரோடது. ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு, லெஃப்ட் ப்ளஸ்ஸில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து ஒயரிங் கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணலாம். பட் ஒரிஜினாலிட்டியில் வந்து நம்ம கட் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு கரெக்டு கிடையாது. அதனால் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் எப்போனாலும் கழட்டிக்கலாம், எப்போனாலும் மாட்டிக்கலாம். ஒரிஜினாலிட்டி ஒயரிங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதே மாதிரி ரைட்டு ப்ளஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தான் கொடுக்கணும், மைனஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ ப்ளஸில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மாட்டும் போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா லூஸ் கான்டாக்ட் ஆகி ஒயரிங் ப்ராப்ளம் இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இது எரிய வைக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் எரியும். ஸோ அதை அடுத்தது பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நம்பர் பிளேட்டோட லைட்டு. இது வந்து நான் கழட்டி விட்டேன். இது வந்து நான் கனெக்ஷன் கொடுக்கல. ஏன்னா அப்படின்னா நான் பின்னாடி வந்து என்எஸோட டைரகார்டு போட்டுக்கனால நம்பர் பிளேட்டுக்குள்ள கனெக்ஷன் கொடுக்கல. ஸோ அதனால் நான் இதுலேருந்து நான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். இதை நான் அப்படியே சும்மா தான் விட்டுருக்கனால இதுலேருந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த இண்டிகேட்டர் இன்சர்ட் பண்ண பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி மாட்டிக்கோங்க. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை ஆன் பண்ணலாம். ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ரெட்டு ப்ளஸ்ஸு, பிளாக் மைனஸு. இது கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது வந்து இதுக்குள்ளே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ சாவி போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இண்டிகேட்டர் எதுவுமே போடல, பட் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பேட்டர்ன் எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு தனியாக செப்பரேட்டாக சுவிட்ச் வைக்கணும். சுவிட்ச் வச்சா தான் ஆன் ஆஃப் பண்ணி நம்ம வேணுங்கும் போது ஆன் பண்ணிக்கலாம், வேணாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா இது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அடிஷ்னலாக சுவிட்ச் வைக்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரெட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ பிளாக்கை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ சுவிட்சில் இருந்து கனெக்ஷன் எடுக்க போகிறோம். ஒன்று வந்து அசால்டோட மைனஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். சுவிட்சோட அடுத்த ஒயரை வந்து நம்ம பைக்லேருந்து வர மைனஸில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சாவி போட்டோமா? சாவி போட்டு எரியவே இல்லை. இண்டிகேட்டர் ரெண்டானா எரியவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணியாச்சா? இப்போ ரெண்டானா எரியுது பார்த்தீங்களா? இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டோம். திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும், ஆன் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும், திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் வேறு பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும்.
ஸோ இப்போ வந்து இதான் ப்ரொசீஜர் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த சுவிட்சை வந்து நம்ம இதுக்குள்ளே வைக்க முடியாது, ஏன்னா முன்னாடி ஹேண்டில் பால் தான் மாட்டணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்து இங்கேருந்து கனெக்ட் பண்ணி கொண்டு போய் முன்னாடி மாட்ட போகிறோம். ஸோ நம்ம வந்து ரைட்டில் சுவிட்ச் மாட்ட போகிறோம், ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங் லைட்டோட சுவிட்ச் மாட்டிருக்கனால நம்ம வந்து ரைட் சைடு மாட்ட போகிறோம். ஸோ அது இல்லாமல் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரைட் சைடில் வந்து பேட்டர்ன் மாற்றிருக்கும், எல்லாத்துக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கேருந்து ஒயர் போய் இந்த வழியாக போய் டேங்க்கு கீழே ஃபேரிங் கீழே வந்து இந்த டேங்க் வழியாக உள்ளே போய் இந்த சைடு டோர்லேருந்து உள்ளே எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து உள்ளே போயிடும். ஸோ அந்த ஒயரிங் வந்து எங்கேயும் டச் ஆகாமல் இது பண்ணிக்கோங்க, ஏன்னா எங்கேயாவது டச் ஆச்சுன்னா அங்கே வந்து டேமேஜ் ஆகி ஷார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து எங்கேயும் டச் ஆகாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி மாட்டிக்கோங்க. ஸோ இந்த ஹோல்டரில் மாட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு டேப் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஹோல்டரில் மாட்டினது வந்து ஒரு டேப் சுற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், லூஸ் கான்டாக்ட் ஆகாது. ஸோ வந்து ஒயரிங் எடுத்து எல்லா ஒயரையும் வந்து இன்சுலேஷன் பண்ணிடலாம். ஸோ இன்சுலேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்சுலேஷன் கரெக்டாக பண்ணலைன்னா ஷார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்சுலேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக டேப் சுற்றிக்கோங்க, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயாவது டச் ஆகும்போது ஷார்ட் ஆகிரும். அது மாதிரி பர்ஃபெக்டாக எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக டேப்பிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, கஸ்டமைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் ஒரிஜினாலிட்டிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலி எல்லாமே வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ அசாட் எப்படி எரியுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கீ ஆன் பண்ணியாச்சு, சுவிட்ச் போட்டாச்சு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஸோ பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். திருப்பி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. இன்னொரு டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும், ப்ரோ இண்டிகேட்டர் ஆன் பண்ணுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இண்டிகேட்டர் நம்ம ஆன் பண்ணவே வேணாம், இது அசாட் ஆஃப் பண்ணிடு. இண்டிகேட்டர் நம்ம ஆன் பண்ணோன்னா இண்டிகேட்டர் மட்டும் எரியும். ஸோ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டோன்னா இண்டிகேட்டர் எரியாது. இப்போ அந்த அசாட் சுவிட்ச் போடு. அசாட் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா அசாடு மட்டும் எரியும். ஸோ அதனால் இண்டிகேட்டருக்கும் நம்மளுக்கு அசாடுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ வந்து அசாடு மட்டும் எரிஞ்சிட்ருக்கா, இப்போ இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இண்டிகேட்டரும் எரியும் அசாடும் எரியும். இந்த இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், லெஃப்ட் சைடு போட்டிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டே இருக்கும், அசாடும் எரிஞ்சிட்டே இருக்கும், மிஸ் மேட்சாக எரியும். ஸோ அதனால் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு அசாடு வேணும்போது அசாடு மட்டும் போட்டு இண்டிகேட்டர் போடக்கூடாது. ஸோ உங்களுக்கு இண்டிகேட்டர் மட்டும்தான் போடணும் அப்படின்னா அசாட் ஆஃப் பண்ணி விட்டு இண்டிகேட்டர் போடுங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சுவிட்ச் நீங்கள் மேக்ஸிமம் அன்சைடு வச்சிட்டிங்கன்னா அசாடுக்கு மட்டும் தான் அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்சைடு வச்சிங்கன்னா சப்போஸ் இண்டிகேட்டர் போட்டு இது அசாடு ஆனில் இருந்தாலோ ஆஃபில் இருந்தாலோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் சுவிட்ச் மேக்ஸிமம் நீங்கள் அங்கே வைக்கிறதே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், லவ் யூர் பைக் அண்ட் பி வித் பைக். எப்பவுமே உங்கள் பைக்கோட ஹாப்பியாகவும் சேஃபாக இருங்க, நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் பைக்கே சேஃபாக பார்த்துங்க. அண்ட் ஸ்டில் பை ஃப்ரம்